எனக்கு இத பேசுறதுக்கு ஒரு மாரி தான் இருக்குது. எனக்கு வேற வழி தெரியல. இத பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இதனால நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம அத ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஆ இப்ப என்னன்னா மெயினா நான் நாம் தமிழர் கட்சிகள பத்தி ஒரு சில வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த போஸ்ட்ல நம்ம தப்பா எதுவுமே பேசியிருக்க மாட்டோம். அவங்க தப்புகள தான் நம்ம பத்தி பேசியிருப்போமே தவிர, தப்பா எதுவும் பேசியிருக்க மாட்டோம். அத பெருசா நம்ம வந்து எப்படி சொல்றது? இது தப்பு, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்போம். முக்கியமா வந்து திறன் நிதிய பத்தி நம்ம பேசியிருப்போம். திறன் நிதிக்கு கணக்கு காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். நீங்க ஒரு பேங்க்குக்கு போறீங்க. பேங்க்ல போய் ஒரு ரூ. 250 கேஷ பிடிச்சுட்டாங்கன்னா, எதுக்கு பிடிச்சீங்க? ஏன் பிடிச்சீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடுறோம். அதே மாரி உங்க அண்ணனுக்கு ஒரு துட்டு அனுப்புறீங்கன்னா, அது என்ன பண்ணீங்க? ஏது பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது. மக்களாகிய நம்மளும் கேட்கறதுல தப்பு கிடையாது. இங்க ஒவ்வொருத்தவங்களும் 500 1000 சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ரூ. 100 இன்னும் தினசரி கூலிக்கு போறவங்க இருக்காங்க. அவங்க துட்ட கொண்டு நீங்க ரோட்ல பிரச்சாரம் பண்ணும்போதெல்லாம் துட்ட குடுக்குறாங்க. நீங்க கூட்டம் போட்டீங்கன்னா, ஒரு குடத்த தூக்கிட்டு போயிடுறீங்க. அதுக்கு துட்டு குடுக்குறாங்க. அந்த துட்டுக்கான வரவு செலவு கணக்க நீங்க குடுக்க வேண்டியது தானே. ஏன் குடுக்கல? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுல தப்பே கிடையாதுல்ல. நீங்க ஒண்ணு பண்றீங்கன்னா, உங்களோட பேஜ் இருக்குது, உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, Facebook பேஜ்ல இருக்கு. இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு போனா இவ்வளவு ஆச்சு, இவ்வளவு செலவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடலாம்ல. ஏன் நீங்க அதை போட மாட்டேங்கிறீங்க? அப்போ நீங்க கேட்டிருப்பீங்க, ஏன் மத்த கட்சிலாம் எப்படி செயல்படுத்துறோம்? மத்த கட்சி அவங்க ஃபண்ட் வச்சிருக்கிறாங்க, அவங்க பண்றாங்க. சரிங்களா? உங்க கட்சி மக்கள்கிட்ட இருந்து நீங்க வாங்குறீங்க. மத்த கட்சிகளுக்கு வந்து கார்ப்பரேட்ல இருந்தோ இல்லைன்னா பிசினஸ் பண்றவங்க யாரோ ஒருத்தவங்க ஃபண்ட் குடுக்குறாங்க. அது எதுக்காக குடுக்குறாங்க, ஏன் குடுக்குறாங்கன்னு தெரியாது. குடுக்குறாங்க. அவங்க சுய லாபத்துக்காக எதுக்காக அப்படிலாம் தெரியாது. அவங்க குடுக்குறாங்க. எவனோ ஒருத்தன் சம்பாதிக்கிறான், அவன் வந்து கொட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். உங்க கட்சிகள், உங்க கட்சியில இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, மக்கள்கிட்ட இருந்து வாங்குறீங்க. மக்கள்கிட்ட இருந்து வாங்கும் போதுல மக்களாகிய நம்ம கேள்வி கேட்கறதுல தப்பே கிடையாது. இதை நம்ம கொஸ்டின் கேட்டாங்கன்னா, உடனே அவன் அந்த கட்சியில எப்படி வாங்குறான், விஜய் அவர்கள் எப்படி வாங்குறாரு, ஆதவ அர்ஜுன் எப்படி சம்பாதிச்சாரு, ஸ்டாலின் அவர் எப்படி வாங்கினா, உதயநிதி எப்படி வாங்கினாரு, அவங்க கட்சியில எப்படி துட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்க கட்சியோட உங்க கட்சி நீங்க மக்கள்கிட்ட இருந்து வாங்குறீங்க. அப்ப மக்கள்கிட்ட இருந்து வாங்குச்சுன்னா ஏன் கொஸ்டின் கேட்க கூடாது? கேட்டுதானே ஆகணும். அதை கேட்ட கீழே வந்து கடிக்கிறீங்க. ரெண்டாவது திறநிதின்னு சொல்லும் போதுல திறநிதி பிச்சை தானே. பிச்சைன்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க? மக்கள் இருந்து நீ துட்டு வாங்குறீங்க. பிச்சை போடுங்கன்னு சொல்ற மாதிரி பிச்சை கெடுத்த கதையாதான் நீங்க வாங்கி கட்சி நடத்துற. உங்க அண்ணனே சொல்லியிருக்காரு, வேற நான் என்ன சொல்றேன், பிச்சை எடுத்து நான் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. முக்கியமா பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் அவர்கள், அதாவது சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், குட்டி சத்தம். அதாவது இந்த சூனிய பொம்மை ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அது ஒரு சூனிய பொம்மை. அந்த பொம்மையை நம்ம வீட்டுல விட்டோம்னா கட்சி அழிஞ்சிரும். எனக்கு தெரியல, சீமான் அவர்கள் வந்து சாட்டை துரைமுருகன் வந்து நம்ம கட்சியை அழிக்கிறதுக்கு நீ பாடுபடணும்னு சொல்ற கதையா தான் இருக்குது. கட்சியை வளர்க்கறதுக்கு சொல்ல, கட்சியை அழிக்கணும். அது எப்படி அழிக்கணும்? சாட்டையை நம்ம பேச விட்டு வேடிக்கை பார்ப்போம் அந்த மாதிரி. இல்லைன்னா சாட்டை கையில தான் நாம் தமிழர் கட்சி இருக்குதான். எனக்கு அது கொஸ்டினாவே இருக்குது. ஏன்னா ஒருத்தன் இவ்வளவு பேசுறான், அப்ப இவ்வளவு பேசும்போதும் நம்ம கட்சி பின்னோக்கி செல்லுது, 4% கம்மியாயிருச்சுன்னு சொல்லிட்டு நாவடக்கத்தையாவது கொஞ்சம் கம்மி பண்ணணும். அது இல்லாம தலைவன் எவ்வளிய தொண்டனும் அவ்வளி மாதிரி, சரி தலைவனே அப்படிதானே, வேற எப்படி சொல்றது, அப்படித்தானே கதையா இருக்குது. ரெண்டாவது இவனுங்க எப்படின்னா, இவனுங்க கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தை வராது. இவன் தான் நல்லவன், இவன் தான் உத்தமன் மாதிரி பேசுறது. ஒரு ஆளை வச்சு இவங்க ஒரு பின்னாடி பொழப்பு நடத்துறது. தமிழ் தேசியன்னு ஒண்ணு மறக்க அடிச்சுட்டு சாவடிச்சிட்டானுங்க. பேருக்கு அங்க தமிழ்நாடு இங்க தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்கானுங்க. 234 தொகுதியிலையும் ஜெயிக்கிறவங்களுக்கு பாடுபடுறவங்களை பார்த்திருப்பீங்க, தோக்குறவங்களை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? 234 தோக்குறதுக்குன்னா இந்த கட்சி தான் வேலை செய்யும், வேற எந்த கட்சியும் வேலை செய்யாது. நீங்க சீமான் அவர்களை 234 தொகுதியிலும் ஜெயிக்க வச்சா கூட அவர் நான் ஜெயிக்கல, தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போனா நான் பாத்துருவோமா? அந்த மாதிரிதான். அதே மாதிரி இந்த கட்சி என்னமா வலுப்படுமான்னு கேட்டீங்கன்னா, அது காணாம போக போகுது. கட்சி அவங்க கட்சி கிடையாது. ஃபர்ஸ்ட் கட்சி வந்து ஆதித்தனார் கட்சி, அந்த கட்சியை தான் அப்படியே இப்போ வாங்கிட்டாங்க. இன்னும் அது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஒரு டைம்ல நல்லா இருந்த கட்சியை இந்த அளவுக்கு கீழே இறக்குனது முக்கிய காரணமா யாருன்னா சீமான் அவர்கள். என்னைக்குமே இவரோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துருக்கீங்களா? காலையில ஒரு மாதிரி பேசுவாரு, மதியம் ஒரு மாதிரி பேசுவாரு, நைட்டு பேசும்போது இந்த ரெண்டுத்தையும் மறந்துடுவாரு. புரியுதா? அதே மாதிரி வந்து நான் சொல்லுவாரு, நான் இலங்கையில அப்படி பண்ணேன், இங்க பண்ண, சிங்களத்துல இருக்கும்போது இதை பண்ண, நான் அண்ணன் கூட சாப்பிட்டேன், அண்ணன் கூட இது சாப்பிட்டேன், கோழிக்கறி, சாரி அது பேர் என்னது, நம்ம ஆமக்கறி சாப்பிட்டேன், என்னென்ன வாயில வருதோ அத்தனையும் அடிச்சு விட்டுறது. நான் ஒரே ஒரு கொஸ்டின், கொஞ்சமாவது மத்தவங்களை வந்து தற்கொலை முட்டாள்னு சொல்றீங்களா? நீங்க முட்டாளா இருக்காதீங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகள், என்னைக்கா உங்க அண்ணன்ட்ட வந்து, அண்ணன் அங்க அத்தனை பேர் போர்ல சுட்டு செத்துட்டு இருக்காங்க, நீங்க என்னன்னா அசால்ட்டா நீங்க பண்ணியது ஆமகரி சாப்பிட்டேன், புறா சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு அளந்து விட்டுட்டு இருக்கீங்களே, இது நியாயமா இருக்கதான்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்கீங்களா? நீங்க வாய் திறக்கவே மாட்டீங்க. அப்ப இது யார் தற்கொலை? நீங்க தான் தற்கொலை. அதாவது இதெல்லாம் நம்பி இன்னும் முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க தான் தற்கொலை. தெளிவா இருக்கிறவன் இன்னும் தெளிவா தான் இருக்கிறான். இதுலயும் ஒரு சில பேர் அண்ணனுக்காக நிக்கிறேன், அண்ணன் வந்து நமக்கு என்னைக்காவது ஒண்ணு நல்லது செஞ்சிருவாரு, மக்களுக்காக நிக்கிறாரு, நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் மக்களுக்காக நிக்குது அப்படின்னு சொல்றாங்க.
நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்க அண்ணன் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இஷ்யூ ஸ்டார்ட் ஆனா, ஏதாவது ஃபேக்டரிஸ்லயோ இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல இஷ்யூ ஸ்டார்ட் ஆனா மட்டும்தான் உங்க அண்ணன் போய் நிற்பாரு. ஏன் இங்க உங்க அண்ணன் வந்து நிறைய பேசுறாருல, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டரிஸ்லாம் வந்துருச்சு, இந்த ஃபேக்டரிலாம் தேவையில்லாத ஃபேக்டரி, இந்த ஃபேக்டரி வரக்கூடாது. உங்க அண்ணன் அந்த இடத்துல போய் என்னைக்காவது ஒரு நாள் சண்டை போட்டு பேசியிருக்காரா? எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல போய் தான் நிற்பாரு. ஸ்டெர்லைட்ல இருந்து எடுத்துடுங்க, ஜல்லிக்கட்டுல இருந்து எடுத்துடுங்க, எல்லாம் தான் எந்த இடத்துல ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் ஸ்கோர் பண்றதுக்கு மட்டும் தான் அவங்க அண்ணன் பார்ப்பாரே தவிர, தமிழ்நாட்டில் எவ்வளோ ஃபேக்டரி, தேவையில்லாத கெமிக்கல் ஃபேக்டரி, ஒரு இதனால நமக்கு பாதிப்புன்னு நமக்கே தெரியும். அந்த மாதிரி ஃபேக்டரி நிறைய இருக்கு. என்னைக்கா உங்க அண்ணன் அந்த ஃபேக்டரி முன்னாடி போய் உட்காந்துட்டு போராட்டம் பண்ணி இந்த ஃபேக்டரி மூடன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு? மக்கள் தானே நீங்க போராடுறீங்க, உட்காந்துருக்கீங்களா? கிடையாது. இதுல வேற சொன்னார், பேனா வச்சா உடைக்கிறது முதல்ல நம்ம தான் இருப்பேன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்ன பையனு, உங்க அண்ணன் கட்டுக்கதெல்லாம் வந்து பயங்கரமான கட்டுக்கதையா இருக்கும், நீ வையி நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் கெட்டினதுக்கு அப்புறம் அது உடைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது, வாய்ப்பு கம்மி. கெட்டினதுக்கு அப்புறம் உடைக்க முடியாது. ஆனா உங்க அண்ணன் சவலாலா உட்காந்து பேசுறாரு, அதையும் உட்காந்து கை தட்டுவீங்க. சிங்களத்துல மீனவர்களை பிடிச்சிட்டு போறாங்க, அதுக்காக நான் என்ன பண்ணணும், அதுக்குன்னு ஒரு இதை பண்ணி நான் போய் உட்காந்து வேணாம். அது இப்போ நான் உங்க அண்ணன் பேசுனதெல்லாம் நான் அப்படி நினைச்சு பார்த்தேன்னா நமக்கு இருக்காது. அப்போ உங்க அண்ணன் பேசுறது கட்டுக்கதை, ஃபுல்லாவே கட்டுக்கதை, கதையா அளந்து விடுறது, கதையா உட்காந்து சொல்றது, இதையும் உட்காந்து கூட்டத்துல உட்காந்து நம்பி நீங்க கேட்டு இந்த ஒரு 4% ஓட்டு வந்திருக்கு பாத்தீங்களா, அதுவே மிகப்பெரிய அதிசயமா இருந்துச்சு எனக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, 1% நிற்கும், 1 இல்லைன்னா 2 வந்து நிற்கும், இவங்க வந்து அந்த ஸ்டார்டிங் லெவலில் வந்து நிற்க போறாங்க, நாம் தமிழ் கட்சி சொல்லி முடிச்சுட்டு அந்த சாட்டை அப்படிதான் நினைச்சேன். பட் ஏதோ 4 வந்து நின்றுருக்கு. ஆனா அந்த 4 கூடிய சீக்கிரத்துல 2ஆக இருக்க வாய்ப்புகள் இருக்கு, 0வா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. கடைசியில வந்து சாட்டையும் நம்ம சீமான் அண்ணனும் மட்டும்தான் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுல வந்து ஒரு சில பேர் வந்து சீமான் அண்ணனையும் இல்லைன்னா சாட்டை அவர்களை பத்தி பேசும்போது கீழே கம்பெனிஸ்ல அவ்வளோ நாகரிகமா பேசுறாங்க. அந்த நாகரிகத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. எப்பா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகளை எந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்காங்க. அப்ப கண்ணியம் கட்டுப்பாடு, இந்த சொல்றாங்க பாத்தீங்களா, எந்த பெண்களையும் மற்றவங்களையும் வந்து அவதூறா பேச மாட்டோம், கேவலமா பேச மாட்டோம்னு சொல்லும் போது எனக்கு வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே வந்து அவ்வளோ கேவலமா, சாரி, அவ்வளோ அசிங்கமா அப்படின்னு இல்லை, ரொம்ப கேவலமாவும் ரொம்ப அசிங்கமாவும் உட்காந்து கமெண்ட் செக்ஷன்ல பேசுறது நாம் தமிழர் கட்சியில சேர்ந்தவங்க மட்டும்தான் முடியும். எல்லாரையும் சொல்லல, ஒரு சில பேரை மட்டும்தான். சீமான் அவர்களை எனக்கு ஒரு சில விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரை கேட்டாலும் அண்ணன், தம்பி, என் மாமன், மச்சான், எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. பட் அந்த லெவல்ல இருக்காருன்னு கேட்டீங்கன்னா இருப்பார். அவரை நீங்க நேர்ல எங்க பார்த்தாலும் அவர் வந்து அந்த எப்படி சொல்றதுன்னா, அந்த பகை உணர்வோட இருக்க மாட்டார். இப்போ விஜய் அவர்களை பத்தி சீமான் அவர்கள் பேசாத பேச்சா, சாட்டை அவர்கள் பேசாத பேச்சா? பட் சீமான் அவர்கள் வீட்டுக்கு விஜய் அவர்கள் போகும்போது எந்த கூச்ச நாச்சமும் இல்லாம, சாரி, எந்த ஒரு அந்த பகைவு நிச்சயம் இல்லாம அரவணைச்சு உள்ள கூட்டு போனாரு. ஸ்டாலின் அவர்களை பார்க்கும் போதும் அதே மாதிரிதான் இது பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு சில பேர் என்னதான் பகையாளியா இருந்தாலும் அதை ஏத்துக்கிறதும் அந்த டைம்ல அவர் பழகுற விதமும் வந்து ஒரு விதத்துல வந்து பெஸ்ட்ன்னு சொல்றதுன்னா அப்படி யாரும் இருந்துக்க மாட்டாங்க. பட் அவர் இருக்கிறாரு, அது விதத்துல நல்லது. பட் ஒரு விஷயத்த நான் சொல்லணும், எங்க ஊர்ல ஒரு பழமொழி, ஆமை பூந்த வீடு விளங்காது. அந்த மாதிரி ஆமை ஒரு இடத்துல பூந்துச்சு. இப்ப கதை என்னன்னா, ஆமை பூந்த வீட்டுல ஒரு தலைவர் இருப்பாரு பார்த்தீங்கன்னா, அந்த தலைவரை ஒரேடியே வீட்டுல உட்கார வச்சிட்டாரு.